நாத்து, நான் சொன்னதை மறந்துடாத, கவனமா இருந்துக்கா. சரிக்கா. நாத்து, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ தப்பா நினைச்சு கூடாது. ஏக்கா, எது வேணாலும் கேளுங்க அக்கா, மனசுக்குள்ள வச்சிட்டு கேட்காம இருக்காதீங்க அக்கா, எது வேணாலும் கேளுங்க. ஏய் சுபத்ரா. என்ன வசந்தா? இங்க பாரு, நீ கேட்காத, வம்புக்கு போயிட்டு இருக்காத, வா போகும் பேசாம. என்ன சுபத்ராக்கா, கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கீங்க? ஏக்கா, எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்காம டக்கு டக்குன்னு கேட்டுக்கணும்க்கா. எனக்கு எல்லாம் அப்படிதான்க்கா, மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா அன்னைக்கு உறக்கமே வராதாக்கா, நான் அப்படியே கேட்டுவேன்க்கா. அப்படின்னு சொல்லு நாத்து. நீ தப்பா ஒண்ணு நினைக்க மாட்டேல நாத்து? ஏக்கா, நீங்க கேளுங்கக்கா, நான் தப்பா ஒண்ணு நினைக்க மாட்டேன். நாத்து, உன் மாப்பிள்ள அன்னை ராத்திரி வீட்டு ஓடிட்டானோ, உன் அன்னிக்காரி ஜெயிச்சதுல. என்ன இவா ஒரு மாதிரி முறைக்கா இல்ல? சரி நாத்து, நீ சொல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன், கவனமா இருந்துக்கா. கள்ள மரவெல்லாம் அங்கே இங்கே நடமாட்டிட்டு இருக்கேன்னு வா. இவ ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க பார்த்தா தெரியுதுல்ல, அப்ப இங்க சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பான் வீட்டுக்கு போல, அதான் இவ அமைதியா இருக்கா. என்னதான் பொம்பளைன்னு தெரியல, அடுத்த வீட்டுல உள்ள கதையை கேட்காம இருக்க முடியாது. ஒவ்வொரு வீட்டையும் யார் இறங்கி என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு பாத்துட்டு திருவா போல, அவள வீட்டுல உள்ள கதையை பாத்துட்டு இருக்க மாட்டா. எதுக்குதான் வீட்டுல இருக்காம இப்படி சுத்திட்டு தெரியான்னு தெரியல. ஊருக்குள்ள கள்ளன் நடக்கன்னு சொன்னாலே உண்மை என்னதை இவ வாய் திறந்தாலே போய் தான் சொல்லுவா. சரி, எதுவா இருந்தாலும் அண்ணி இப்ப வந்துருவாங்கல்ல. என்ன சுபத்ரா, உனக்கு போய் வேற வேலையே இல்லையா? நாத்துட்டு போய் கேட்டுட்டு இருக்க. ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதானே அவன் சண்டை பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்கேன்னு. இருந்தாலும் அவன் வாயிலிருந்து ஏதாவது வரணும் பார்த்தா அமுக்கி அறுத்தா ஒரு வார்த்தை சொல்லியாளா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதான் அங்கிருந்து எழுப்பி வந்தேன். என்ன சுமதி அக்கா, காலையில இருந்து சருவு எல்லாம் பெருக்கி எடுத்து எரிச்சிட்டு இருக்காங்க. வீடு முன்னாடி கொண்டு குப்பையை கொட்டிடுவாள்வா, அவளுக்கு வீட்டுல கொட்ட முடியாது. இதெல்லாம் இந்த சுபத்ரா வேலைதான். ஏ அப்பா, என்ன குப்பை சருவெல்லாம் இங்கதான் தள்ளி தள்ளி விடுவாங்க போல, எல்லாம் அந்த சுபத்ரா வேலை. எத்தனை நாள் சொன்னாலும் கேட்க மாட்டா. சுமதி அக்கா. அடி பாவி, பின்னாடியா வந்து நிக்க, சொன்னதெல்லாம் கேட்டுப்பாளோ? என்ன சுபத்ரா? என்னக்கா, காலையிலே சருவு போட்டு எல்லாம் எரிச்சிட்டு இருக்கீங்க, வீடு வர புகையா வருதாக்கா? ஆமா, எல்லாரும் எனக்கு வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வீட்டுல உள்ள குப்பையும் பெருக்கி எடுத்து இங்க கொண்டு போட்டா நான் என்ன பண்ணக்கு? வீட்டு முன்னே அழுக்கா இருக்கு குப்பையாட்டு, அதான் எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து இந்த சர்வம் உள்ளதா எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து எரிச்சிட்டு இருக்கேன். சுமதி அக்கா பேசிய பார்த்து நம்மள சொல்ற போல இல்ல இருக்கு. கண்டுந்தோ நான் சர்வ போட்டதா? ஏக்கா, நான் அதுக்கு சொல்லக்கா, காலத்தே எரிக்கீங்க இல்ல இந்த வெயில்ல, கொஞ்சம் வெயில் தாழ்ந்த அப்புறம் சாயங்காலம் போல எரிக்கலாம் இல்லக்கா. நல்லக்கா, வீட்ல இருக்க மாட்டா இருக்கான், ஏதாவது சிறையில கொண்டு வருவா, எல்லா இடத்துல உள்ளதை இங்க எல்லாம் கொண்டு வந்து போட்டுவா. என்ன நல்லக்கா, என்ன பார்த்ததான் முகம் கோணி கோணி போகுது. ஏதாவது பேசி அனுப்பி விடணும் சீக்கிரம். என்ன சுபத்ரா, கொஞ்ச நாள் ஆளே காணோம், என்னை காத்தடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. என்னதோ தெரியல நல்லக்கா, உங்க வீட்டு பக்கம் வந்தா குளு குளுன்னு இந்த காத்து அடிக்குது, எங்க வீட்ல இருக்க முடியலக்கா, நல்ல சூடா வெக்கையா இருக்காக்கா. அது ஒண்ணே இல்ல சுபத்ரா, நல்ல மனசு இருக்க இடத்துல எப்போ காத்து குளு குளுன்னு அடிக்கும். என்ன நல்லக்கா, எப்போ இந்த நக்கல நயண்டே வேண்டாக்கா. என்ன சுபத்ரா, என்ன திடீர்னு வந்திருக்கே, என்ன விஷயம் கேட்டேன்ல? சும்மா வந்தாக்கா, இந்த பக்கமா வந்தேன், இந்த பக்கம் வரும்போது நல்ல காத்து வந்தா சரி கொஞ்ச நேரம் இருந்து காத்து வாங்கிட்டு போகலான்னு உள்ள வந்தேன். காத்து வாங்கிட்டேல போக வேண்டியதானே? அது வந்தாக்கா, உங்க கிச்சன்ல இருந்து நல்ல மனம் வருது போல. மீன் வாங்குனீங்களோ? நல்ல மீனா இருக்கு போல. மீன் நல்ல மீனா இருந்தா மீன் குழம்பு வைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்காக்கா, நல்ல மனமா வருது. என்ன மீனாக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல, வாழை மீன் வாங்குனா அந்த இதுதான் இருக்கு. ஏக்கா, எனக்கு இந்த வாழை மீன்னா நல்லா பிடிக்கும்க்கா, அதுவும் அந்த நடு பாகம் இருக்குல்லக்கா, அதை சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமாக்கா? அக்கா, கொஞ்சமா மீன் குழம்பா அந்த நடு பாகத்தில் உள்ள 2 பார்ட்டு தருவீங்களாக்கா? ஏக்கா, நான் யார்கிட்டையும் சொன்னதில்லக்கா, உங்ககிட்ட சொல்றாக்கா. என் பிள்ளைங்களுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் நான் குழம்பு வச்சாலே பிடிக்கவே மாட்டேங்குதாக்கா. உங்க வீட்டுல இருந்து 2-3 நாள் வாங்கிட்டு போனேன்லக்கா, நக்கி நக்கி சாப்பிட்றாங்கக்கா, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இதே போல வைக்கிறியே, இதே போல என்னைக்கு வைன்னு சொல்றாங்கக்கா. நான் என்ன பண்ணக்காக்கா உங்க கைவண்ண வரக்கு? சுபத்ரா, நீ நடுப்பாக மீன் வேணும்னு கேட்க, நடுப்பாக இல்லையே, வாழை பக்கத்துல கொஞ்சம் போல உள்ளது இருக்கு, கொஞ்சம் மீன் குழம்பு இருக்கு, நான் அதை வேணா தாரேன். பரவாயில்ல
வாங்க. சிட்டு, நம்ம இப்போ போயிட்டு கொஞ்சம் கழிஞ்சு வருவோம் பாரு. அங்க பாரு சுபத்ரா நிக்கா. அவ வாய் கொடுத்தா ஏதாவது வம்புக்கு வந்துட்டு இருப்பான். வா நம்ம போயிட்டு அப்புறம் வருவோம். சுமதி அக்கா, சிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன சுமதி அக்கா, சிட்டு என்ன பார்த்துட்டு நீங்க ஓடுறீங்க அப்படிதானே? இல்ல சுபத்ராக்கா, உங்களை நாங்க கவனிக்கல. வீட்டுல யாரும் இல்லைன்னு போனோம். ஆமா, குத்துக்கல்லா ஒருத்தி நிக்கேன். என்ன நீங்க கவனிக்கல, என்ன பார்த்துட்டு தான் நீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன சிட்டு, என்ன பார்த்துட்டு தானே ஓடுன? இல்லக்கா, உங்களை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லக்கா. உங்களை நாங்க கவனிக்கவே இல்லக்கா. என்ன சிட்டு, இந்த கதை ஒண்ணும் விடாத. ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு. ஆமா சுபத்ராக்கா, நான் உங்களை கண்டு தான் ஓடினேன். ஏன் சிட்டு என்ன கண்ணு ஓடுற? நான் உனக்கு அப்படி என்ன பாவம் செய்தேன்? ஆமா சுபத்ராக்கா, உங்களை கண்டு தான் நான் ஓடினேன். நான் ஏதாவது விளையாட்டு இங்க பேசுவேன். நீங்க அதை போய் என் நாத்துட்டையும் மாமியார்ட்டும் போய் சொல்லி கொடுப்பீங்க. மாமியார் நாத்தையும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இது என்ன வேண்டாமா? இந்த வம்பு வேண்டாம் தான் நான் திரும்பி போனேன். இங்க நான் பேசுறது சொன்னா கூட ஓகே. அதை 1க்கு 2 திருப்பி எடுத்து போட்டுல சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல சிட்டு, நான் ஒன்னு பத்தி சொல்லுவேனா? யாரோ எனக்கு வேண்டாதவங்க தான் உங்ககிட்ட யாரோ தன்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆமா சுபத்ரா, போன வாரம் நீ என் தங்கச்சிட்டியா என் மாமியார்ட்ட போய் என்னதெல்லாமோ சொல்லி கொடுத்தியாமே. என் மாமியார் என் தங்கச்சி ரெண்டு சொன்னாங்க. என்னக்கா ஆளாளுக்கு எனக்கு மேல பழிய போட்டு இருக்கீங்க. ஏதோ வேண்டாதவங்க தான் என்ன பத்தி உங்ககிட்ட பத்தி வச்சிட்டு இருக்காங்கக்கா. சுபத்ராக்கா, என் நாத்து உங்க மேல ஏதோ கோவத்துல இருந்துட்டு இருக்கா. அவகிட்ட நீங்க என்ன வந்து சொன்னீங்க? அது ஒண்ணே இல்ல சிட்டு, பக்கத்து ஊர்ல கள்ளம் வந்திருக்கானா, கவனமா சூத்திரமா இருன்னு சொன்னேன். என்ன சுபத்ராக்கா சொல்றீங்க? கள்ளனா? நம்ம பக்கத்து தெருவுலையா? பக்கத்து தெருவுல வந்தா இங்கே வந்துருவானே. என்ன சுபத்ரா, என்ன நடந்து? பாவி மக்கா, இங்கே வந்து போயிருவானுலே. ஏக்கா, இந்த கள்ள மாறுவா மெயின் அவனோட டார்கெட் நகைகளை எடுக்கதாங்க்கா. இந்த நகை போற போக்குக்கு எல்லாம் ஓட பிரிச்சு இறங்கி உறங்க நேரம் அப்படியே பீரோ திறந்து நகை எல்லாம் எடுத்துட்டு போறானுலாக்கா. அப்படி உங்ககிட்ட நகையோ பணமோ ஏதாவது இருந்தா பேங்க்ல கொண்டு போட்டுருங்கக்கா. இது என்ன கொடுமையா இருக்கு? எனக்கு வீடு ஓட வீடுல ராத்திரி கீத்திரின்னு வந்து ஓட பிரிச்சு இறங்கிட்டா என் மாப்பிள்ள கொரட்டை வீட்டுல உறங்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணக்கு? என் மாப்பிள்ள உறங்கினா எழும்பவும் செய்யாதே எழுப்புனா. சுபத்ராக்கா, விளையாடாதீங்கக்கா. நீங்க உண்மை தானே சொல்றீங்க. இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்காதீங்க. என்ன சிட்டு, நான் வாயில இருந்து எடுத்து போட்டு சொல்லக்கு எனக்கு பைத்தியமா? எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, மேல் தெருவுல உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், சரி தெரிஞ்சவங்க இல்ல கொஞ்சம் சூதனமா எடுத்து இருங்கன்னு. சரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், எல்லாரும் கவனமா இருங்க. சரி அப்ப நான் வாரேன். சிட்டு என்ன விட்டு போகாத, நானும் வரேன். ஏக்கா, நான் உங்ககிட்ட கேட்டேன்லக்கா, கொண்டு வாங்கக்கா. இரு வாரேன். ஒரு குழம்பு பாங்க, என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. என்ன நாத்து, கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கு. என்ன அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணி? நம்ம தெருவுல எல்லாம் கள்ளன் நடமாடிட்டு இருக்கேனோ அண்ணி. என்ன சுபத்ராக்கா இங்க வந்தாங்களோ? வந்து பயத்தை காட்டி போயிட்டாங்களா? என்ன ரோசா, சுபத்ராக்கா பற்றி உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் பத்த வைப்பாங்க. அப்படி எதுவும் இருக்காது. கள்ள மரம் நம்ம தெருக்கா, இங்க எல்லாம் வரவே மாட்டாங்க. அண்ணி, நம்ம எல்லாத்தையும் ஒரு நிசன்மா எடுக்க கூடாது அண்ணி. நம்மளும் கொஞ்சம் சூதனமா இருக்கணும் அண்ணி. நம்ம வெளியில தைரியம் போல காட்டினால இவன் நம்மள பயம் காட்டிடுவா போல. என்ன நாத்து, நீயும் பயந்து என்னையும் பயம் காட்டுற போல. எதுக்கு இப்ப முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கியா? சொல்லு அண்ணி, நம்ம கொஞ்சம் மிளகா பொடியும் உருட்டு கட்டையும் பக்கத்திலேயே வச்சிருக்கணும் அண்ணி. அப்போ